இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிறை சிறப்பிக்க ஓர் குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த பூ உலகம் அனைத்தும் ஆண்டவரால் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பூவுலகில் கடவுளுடைய திருவுளம் இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற ஒரு செய்தியை தான் இன்றைய வாசகங்கள், முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்துல இயேசு பிலிப்பு செசாரியா பகுதியின் வழியாக அவர் செல்லுகிறார். எதற்காக அவர் அந்த பகுதியின் வழியாக செல்ல வேண்டும் என்றால், பெருந்திரளான மக்கள் இயேசுவையும் தேடி வருகிறார்கள். ஆகவே ஓய்வு எடுப்பதற்காக அவர் அந்த பிலிப்பு செசாரியா பகுதியின் வழியாக அவர் செல்கிறார். சென்று அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற போது அவரிடம் ஒரு யோசனை ஒன்று வருகிறது. என்ன யோசனை என்று பார்க்கிற பொழுது, இந்த பிலிப்பு செசாரியா பகுதியில பல தெய்வ வழிபாடுகள் மக்கள் செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே பல தெய்வ வழிபாடுகள் இருக்கிற இந்த இடத்திலே தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஆவல் இயேசுவிடம் இருந்தது. ஆகவே அவர் தன்னுடைய சீடரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று. அதற்கு சீடர்கள் 4 விதமான பதிலை சொல்லுகிறார்கள். முதலாவது திருமுழுக்கு யோவான் எனவும், இரண்டாவது எலியா எனவும், மூன்றாவது எரேமியா எனவும், நான்காவது பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் எனவும் இவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவதாக திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், மெசியாவின் வருகைக்காக மக்களை தயார்படுத்தினார். நீதிக்காக, நேர்மைக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். தலை வெட்டுண்டு அவர் மடிந்தார். ஆகவேதான் ஏரோது கூட அவர் யோசிக்கிறார், உண்மையிலே இவர் இயேசுவை பார்த்து இவர் இறந்த யோவான் தான் என்று ஏரோதும் பயப்படுகிற நிலையிலே அவருடைய வாழ்வு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். முதலாவது. இரண்டாவதாக எலியா. பழைய ஏற்பாட்டிலே 2 இறைவாக்கினர்கள் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இந்த எலியாவுடைய வாழ்க்கை என்ன என்று பார்க்கிற பொழுது, கடவுளுடைய திட்டத்தை தனதாக்கி கொண்டு தன்னோடும் கடவுளோடும் நெருங்கிய ஒரு உறவை கொண்டவராக, அவரோடு உறவாடி வாழ்ந்தவராக எலியாவை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அவருக்கு இறப்பு என்பதே இல்லை. அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படி விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டும் இயேசுவின் வடிவில் வந்திருக்கிறார் என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்பது இரண்டாவது. மூன்றாவதாக எரேமியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினருள் மிகவும் முக்கியமானவர். பழைய ஏற்பாட்டும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, இவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் அறிகிறோம். ஆகவே இவர் மிகவும் முக்கிய ஒன்றாகவும், கடவுளுடைய திருவுளத்தையும் கடவுள் மேல் கொண்டிருந்த அந்த அன்பினால் தம்மையே கடவுளுக்காக, கடவுளுடைய பணிக்காக அவர் தன்னையே கரைத்து கொள்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று சொல்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் முடிவதற்கு முன்பாக கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும். ஆகவே கடவுள் ஒவ்வொரு இறைவாக்கினராக அனுப்பி மக்களை தமக்கு உரியவர்களாய் மாற்றுகிறார். மக்களுக்கு பலவற்றை அறிவித்து அவர்களுடைய மனதை மாற்றி நல்வாழ்வு வாழ அவர் இத்தகைய ஒரு செயல்களை செய்கிறார். ஆகவே பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று அவர் சொல்கிறார். இயேசு தம்முடைய சீடர் பக்கம் திரும்பி இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் சீடரிடம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த கேள்வியை கேட்டவுடனே சீமோன் பேதுரு அனைத்து சீடர்களுடைய பதிலாக அவர் சொல்லுகிற செய்தி, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே இயேசு சொல்லுகிற செய்தி, இது நீயாக சொல்லவில்லை, மாறாக விண்ணக தந்தையே இவற்றை வெளிப்படுத்தினார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த 2ஆம் வாசகத்தில் இதை தான் குறிப்பிட்டு காட்டுகிறது. இந்த உலகம் அனைத்தும்
கடவுளால் இயந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் கடவுளுடைய திருவுளம். இந்த உலகத்தில் பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் கடவுளுடைய திட்டம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 2ஆம் வாசகத்திலே கடவுள்தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை அழகாக எடுத்து கூறுகிறார் இந்த 2ஆம் வாசகத்தில். ஆகவே இந்த பேதுரு பேசிய வார்த்தை கூட கடவுள் விண்ணக தந்தை அவர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு செய்தியாக அவர் குறிப்பிட்டு காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக, நீர் இதை பேசியதால் கடவுளுடைய அடுத்த திட்டம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது, விண்ணக திறவுகோலை நான் உனக்கு அளிப்பேன். நீ எவையெல்லாம் இந்த மண்ணுலகில் தடை செய்வாயோ அவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். எவையெல்லாம் இந்த மண்ணுலகில் அனுமதிப்பாயோ அவையெல்லாம் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய முதல் வாசகமாக எசையா இறைவாக்கினர் சொல்லுகிறார். கடவுளுடைய அருளும் கடவுளுடைய ஆற்றலும் தான் இந்த பூ உலகிலே நாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு துணையாய் இருக்கிறது. கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் எதுவும் நடைபெறுவது இல்லை என்று அவர் முடிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம், 3 வாசகமும் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி, கடவுள் நம்மை படைத்தார், கடவுள் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார், கடவுளுடைய திட்டத்தை தான் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கும் கடவுளுக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறதா? எனக்கும் கடவுளுக்கும் ஒரு அன்பு இருக்கிறதா? எனக்கும் கடவுளுக்கும் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற அளவிற்கு வல்லமையை கொடுத்த அந்த கடவுளுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதை சிந்தித்தவராய் தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.